ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஆண்ட்ரூ. இந்த வீடியோவில் 2026ல என்னென்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் ஹை டிமாண்டிங் ஜாப் ரோலா இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ டிமாண்டிங் ஜாப் ரோல் அப்படின்னா ஒரு ஜாப் ரோலுக்கு கிட்டத்தட்ட 100 வேகன்சி இருக்குதுன்னா அதுல 50 வேகன்சி தான் ஃபில் பண்ண முடியுது, மீதி 50 வேகன்சியை ஃபில் பண்ண முடியலன்னா ஸோ அதுதான் டிமாண்ட் ஃபார் த ஜாப் ரோல். நான் இந்த வீடியோல 7 ஜாப் ரோல் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த 7 ஜாப் ரோலுமே டிமாண்டிங் ஜாப் ரோல் தான். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் டிமாண்ட் இருக்குது அப்படின்றது கிளாஸ்டோரோட ரிசர்ச் படி நமக்கு தெரிய வருது. இந்த ஜாப் ரோல் பிளே பண்ற இன்ஜினியர்ஸோட ஒர்க் என்னவா இருக்குன்னா, ஒரு ப்ராம்ப்டுக்கு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்றதா உங்களோட ஒர்க்காவே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ChatGPT-ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அதுக்கான கண்டென்ட் எடுக்கிறீங்க, ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க்காவே இருக்குது. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது. நிறைய கம்பெனிஸ்க்கு இந்த ஜாப் ரோலை வந்து ஃபில் பண்ண முடியாம இருக்கிறாங்க. கம்பெனிஸ் லைக் ஸ்விக்கி, ஓலா இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் திஸ் ஜாப் ரோல் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். ஸோ ஏஐல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜா இவங்களுக்கான சேலரி 10 to 18 lakhs ஃபார் அ ஃப்ரெஷர். as well as உங்களுக்கு 2 to 3 years of experience இருந்துச்சுன்னா you can claim around 30 to 70 lakhs. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஏஐல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஜாப் ரோல் வந்து கிளவுட் ஆர்கிடெக்ட். இந்த கிளவுட் ஆர்கிடெக்டோட வேலை ஒரு பெரிய ப்ராடக்ட்ல ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே டிசைன் பண்றதுதான் உங்களோட ஒர்க்காவே இருக்கும். இந்த ஜாப் ரோல் வந்து ஃப்ரெஷருக்கான ஜாப் ரோல் கிடையாது. உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இந்த கிளவுட் ஆர்கிடெக்ட் ரோலுக்குள்ளேயே உங்களால போக முடியும். நான் ஏன் இந்த ஜாப் ரோல் எடுத்து வந்தேன் அப்படின்னா, இப்பவே நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க கிளவுட் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு AWS, அஷூர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இதுல வந்து ப்ரோ லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஆவரேஜா உங்களோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 12 lakhs to 50 lakhs வரைக்கும் போகுது. நிறைய கம்பெனிஸ் லைக் TCS, இன்ஃபோசிஸ், அசென்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல கிட்டத்தட்ட 10,000s ஆஃப் ஜாப் ரோல் வந்து ஸ்டில் வேக்கண்டா இருக்கு. இந்த ஜாப் ரோலை வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியல, கிடைக்க மாட்டேங்காங்க இந்த இன்ஜினியர்ஸ். ஸோ உங்களுக்கு கிளவுட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஜாப் ரோல் சைபர் செக்யூரிட்டி. இந்த ஜாப் ரோல் இல்லாத ஒரு லிஸ்டே இருக்காதுங்க. எந்த கம்பெனினாலும் இந்த சைபர் செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த கிளவுட் பிளாட்ஃபார்முக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸும் இந்த கிளவுட் பிளாட்ஃபார்மை பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா crores and crores ஆஃப் லாஸ் வந்து கம்பெனிஸ்க்கு வந்துடும். ஸோ எவ்ரி கம்பெனி ஸ்டார்ட் டு ரெக்ரூட் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ன்றதை விட கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியரும் கூட நம்ம இந்த ஜாப் ரோலை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆவரேஜா இவங்களோட சேலரி பார்த்துக்கிட்டோம்னா 8 lakhs to 40 lakhs வரைக்கும் இவங்களோட சேலரியை ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற ஜாப் ரோல் டேட்டா இன்ஜினியர். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரோட ஜாப் ரோலுக்கான வேகன்சி வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களோட ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு டேஷ்போர்ட்ல ரிப்போர்ட்டா பாக்குறது, இல்ல மெஷின் லேர்னிங் மாடலுக்கு இன்புட்டா கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலையா இருக்குது. ஸோ இந்த ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜா எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து 7 to 40 lakhs வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு டேட்டா வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியர் ஜாபை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல பார்க்க போற நெக்ஸ்ட் ஜாப் ரோல் MLOps இன்ஜினியர். இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் DevOps இன்ஜினியர். ஸோ இதுல இவங்களோட ஒர்க் என்னவா இருக்குன்னா, மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறதுதான் இவங்களோட ஜாப் ரோலே. ஆவரேஜா இவங்களோட சேலரி பார்த்துக்கிட்டோம்னா 15 to 45 lakhs வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். டெவாப்ஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற அடுத்த ஜாப் ரோல் DevOps பிளஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர். ஸோ இந்த ஜாப் ரோல் வந்து ஒரு எவர்கிரீன் ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லலாம். வை? பிகாஸ் எவ்ரி கம்பெனி ஆர் மூவிங் டு கிளவுட். அப்போ அவங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து டிப்ளாய் பண்றது, அந்த ப்ராடக்டை மெயின்டைன் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது, டூல்ஸை மெயின்டைன் பண்றது. ஸோ இது எல்லாமே இந்த DevOps அண்ட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரோட வேலையா இருக்கு. ஆவரேஜா இவங்களோட சேலரி வந்து 12 to 50 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு வந்து கோடிங் எனக்கு வராது, ஏஐல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற லாஸ்ட் ஜாப் ரோல், மோஸ்ட் பாப்புலர் ஜாப் ரோல் அப்படின்னா
ஃபுல் ஸ்டாக் பிளஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ நமக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து இண்டஸ்ட்ரியில இப்போ நிறைய க்ரோ ஆயிட்டாங்க. ஏன்னா ஏஐ சப்போர்ட் வச்சு எல்லாராலும் இப்போ ஃபுல் ஸ்டாக் ஒர்க்கை பண்ண முடியும். ஆனால் கம்பெனிஸ் ஹேஸ் ஸ்டார்டட் டு எக்ஸ்பெக்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணக்கூடிய வேலையை கொஞ்சமாவது செய்ய தெரியுமா அப்படின்றதையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும், HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் ரியாக்ட், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ ஃபைனலா நீங்க பண்ண ப்ராடக்ட்டை கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியும். ஸோ இதுதான் இந்த ஜாப் ரோலுக்கான மெயின் ஒர்க்காகவே இருக்கும். ஸோ சராசரியா இவங்களுக்கு வந்து 12 இருந்து 40 lakhs வரைக்கும் அவங்களால சேலரியை ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு ப்ரோக்ராமிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு ஏஐக்கு போக விரும்பல அப்படின்னா நீங்க எந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் சொன்ன இந்த 7 ஜாப் ரோல்ல உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் ரோலை எடுத்து நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு டிமாண்டிங்கான ஒரு ஜாப் ரோல்ல நீங்க போய் பிளேஸ் ஆக முடியும். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் ரோலை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீப் லேர்னிங், கீப் ஆன் லேர்னிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.